ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சினிமாவில அண்ணன் தம்பி மாதிரி வலம் வந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் கூட்டணி இப்போ ஏன் பேசிக்கிறதே இல்லை? ஒரு காலத்துல எதிர்நீச்சல் கொடுத்து தூக்கி நிறுத்தின தனுஷை விட்டு எஸ்கே விலகி நிக்கிறதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான காரணம் என்ன? சமீபத்துல இணையத்துல வைரலான தனுஷோட வீடியோவும் சிவகார்த்திகேயனோட அந்த பழைய பேட்டியும் சேர்ந்து இப்போ புது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது என்ன பிரச்சனை? முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பார்ப்போம். சிவகார்த்திகேயன் இப்போ தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தர். அவருடைய திறமை ஒருபக்கம் இருந்தாலும் அவரை சினிமாவுல ஹீரோவா அறிமுகப்படுத்தி எதிர்நீச்சல் படம் மூலம் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது தனுஷ் தான். பொது மேடைகள்ல 2 பேரும் காட்டிய அன்பு உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரிதான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு விரிசல் விழுந்த செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வதந்திகளுக்கு தீனி போடுற மாதிரி 2 பேரோட பேச்சுகளும் அமையத் தொடங்கியது. கொட்டுக்காளி படவிழால பேசிய சிவகார்த்திகேயன், நான் யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துட்டு என்னால் தான் இவர் வளர்ந்தார்னு எப்போதும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசினாரு. இது தனுஷை மறைமுகமா தாக்கி பேசுனதுதான் அப்படின்னு நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல தனுஷோட மேனேஜரும் ஒரு மேடையில தனுஷை முதுகில் குத்திட்டு சிலர் வளர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது சிவகார்த்திகேயனை தான் குறிக்குதுன்னு தகவல்கள் பரவுச்சு. இது போதாதான்னு கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி இந்த மோதலை இன்னும் அதிகமாக்குச்சு. இங்கே எஸ்கே மட்டுமில்ல, தனுஷால சினிமாவுக்கு வந்து DNA கூட்டணியா கலக்கின இசையமைப்பாளர் அனிருத்தும் கூட கொஞ்ச காலமா தனுஷ் படங்கள்ல பணியாற்றுறதில்லை. தனுஷுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தவங்க எல்லாரும் ஏன் தொடர்ச்சியா அவரை விட்டு விலகுறாங்கன்ற கேள்வி ரசிகர்கள் மனசுல எழுந்தது. இந்த நிலையிலதான் சமீபத்துல திருவள்ளூர்ல நடந்த ரத்த தான முகாம்ல தனுஷ் கலந்துகிட்டப்போ சிறுவர்களும் சிறுமிகளும் அவர் கால்ல விழும் வீடியோ வைரலாகி சர்ச்சையானது. இதை வச்சு எஸ்கேவோட ஒரு பழைய பேட்டியை ரசிகர்கள் முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பேட்டியில எஸ்கே, எல்லாருமே மனிதர்கள்தான், எல்லாத்தையும் விட முக்கியம் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை ஒருத்தர்கிட்ட கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய ஆதாயம் வந்தாலும் நான் அவங்க கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை வச்சு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவெளியிலேயே மத்தவங்களோட சுயமரியாதையை பத்தி யோசிக்காம ரசிகர்கள் கால்ல விழுந்ததை தனுஷ் கண்டும் காணாமல் ஏற்றுக்கொண்டார். அப்படியிருக்கும்போது தனுஷ் கூட இருந்தப்ப எஸ்கே மற்றும் அனிருத்தோட சுயமரியாதையும் சீண்டப்பட்டிருக்கலாம், அதனாலதான் அவங்க விலகியிருக்கலாம்னு ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. இருந்தாலும் தனுஷ் ரசிகர்கள் தரப்புல இருந்து இதற்கு கடுமையான பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருது. சினிமாவுல வளர்ச்சியும் கருத்து வேறுபாடுகளும் சகஜம்தான் அப்படின்னும் சொல்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்கே சொல்ற மாதிரி சுயமரியாதை பிரச்சனைதான் காரணமா, இல்ல வேற ஏதும் தொழில்முறை போட்டியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சினிமாவில அண்ணன் தம்பி மாதிரி வலம் வந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் கூட்டணி இப்போ ஏன் பேசிக்கிறதே இல்லை? ஒரு காலத்துல எதிர்நீச்சல் கொடுத்து தூக்கி நிறுத்தின தனுஷை விட்டு எஸ்கே விலகி நிக்கிறதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான காரணம் என்ன? சமீபத்துல இணையத்துல வைரலான தனுஷோட வீடியோவும் சிவகார்த்திகேயனோட அந்த பழைய பேட்டியும் சேர்ந்து இப்போ புது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது என்ன பிரச்சனை? முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பார்ப்போம். சிவகார்த்திகேயன் இப்போ தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தர். அவருடைய திறமை ஒருபக்கம் இருந்தாலும் அவரை சினிமாவுல ஹீரோவா அறிமுகப்படுத்தி எதிர்நீச்சல் படம் மூலம் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது தனுஷ் தான். பொது மேடைகள்ல 2 பேரும் காட்டிய அன்பு உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரிதான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு விரிசல் விழுந்த செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வதந்திகளுக்கு தீனி போடுற மாதிரி 2 பேரோட பேச்சுகளும் அமையத் தொடங்கியது. கொட்டுக்காளி படவிழால பேசிய சிவகார்த்திகேயன், நான் யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துட்டு என்னால் தான் இவர் வளர்ந்தார்னு எப்போதும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசினாரு. இது தனுஷை மறைமுகமா தாக்கி பேசுனதுதான் அப்படின்னு நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல தனுஷோட மேனேஜரும் ஒரு மேடையில தனுஷை முதுகில் குத்திட்டு சிலர் வளர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது சிவகார்த்திகேயனை தான் குறிக்குதுன்னு தகவல்கள் பரவுச்சு. இது போதாதான்னு கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் படங்கள் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி இந்த மோதலை இன்னும் அதிகமாக்குச்சு. இங்கே எஸ்கே மட்டுமில்ல, தனுஷால சினிமாவுக்கு வந்து DNA கூட்டணியா கலக்கின இசையமைப்பாளர் அனிருத்தும் கூட கொஞ்ச காலமா தனுஷ் படங்கள்ல பணியாற்றுறதில்லை. தனுஷுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தவங்க எல்லாரும் ஏன் தொடர்ச்சியா அவரை விட்டு விலகுறாங்கன்ற கேள்வி ரசிகர்கள் மனசுல எழுந்தது. இந்த நிலையிலதான் சமீபத்துல திருவள்ளூர்ல நடந்த ரத்த தான முகாம்ல தனுஷ் கலந்துகிட்டப்போ சிறுவர்களும் சிறுமிகளும் அவர் கால்ல விழும் வீடியோ வைரலாகி சர்ச்சையானது. இதை வச்சு எஸ்கேவோட ஒரு பழைய பேட்டியை ரசிகர்கள் முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பேட்டியில எஸ்கே, எல்லாருமே மனிதர்கள்தான், எல்லாத்தையும் விட முக்கியம் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை ஒருத்தர்கிட்ட கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய ஆதாயம் வந்தாலும் நான் அவங்க கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை வச்சு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவெளியிலேயே மத்தவங்களோட சுயமரியாதையை பத்தி யோசிக்காம ரசிகர்கள் கால்ல விழுந்ததை தனுஷ் கண்டும் காணாமல் ஏற்றுக்கொண்டார். அப்படியிருக்கும்போது தனுஷ் கூட இருந்தப்ப எஸ்கே மற்றும் அனிருத்தோட சுயமரியாதையும் சீண்டப்பட்டிருக்கலாம், அதனாலதான் அவங்க விலகியிருக்கலாம்னு ஒரு புதிய விவாதத்தை கிளப்பியிருக்காங்க. இருந்தாலும் தனுஷ் ரசிகர்கள் தரப்புல இருந்து இதற்கு கடுமையான பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருது. சினிமாவுல வளர்ச்சியும் கருத்து வேறுபாடுகளும் சகஜம்தான் அப்படின்னும் சொல்றாங்க.
இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்கே சொல்ற மாதிரி சுயமரியாதை பிரச்சனைதான் காரணமா, இல்ல வேற ஏதும் தொழில்முறை போட்டியா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.